பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இப்போ நிறைய பேர் வீட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய நிலைவாசலுக்கு தினமும் காலையில் எந்திரிச்சு அந்த இல்லால் குளித்து முடிந்தவுடனே நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பூசி விளக்கு வைத்து மரியாதை செய்வார்கள். காலங்காலமாக வீட்டு பெரியவர்கள் வெள்ளிக்கிழமை ஆனால் போதும் விடிய காலையிலேயே எழுந்து நிலைவாசலை மெழுகி மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வைக்கிறாங்க. இது வெறும் அலங்காரத்துக்கா இல்லை வேறு ஏதாவது தெய்வ அனுகூலம் கிட்டுமா அப்படிங்கிற ரகசியம் இல்லை மனதில் ஒரு ஐயப்பாடை எல்லோருக்கும் எழுந்து கொண்டே இருக்கும். ஏன்னா வீட்டினுடைய நிலைவாயல் என்பது வீட்டிற்கு நுழையும் அத்துணை ஆற்றல்களையும் தீர்மானிக்கக்கூடிய ஐட்டம். இதுதான் மகாலட்சுமி இங்கே தான் வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால தான் நிலைவாசலை லட்சுமி கடாட்சம் சொல்கிறோம். ஒரு வீட்டிற்குள் நுழையும் எவரும் முதல்ல நிலைவாசலை கடந்து தான் வர வேண்டும். வாசல் அழகாகவும் மங்களகரமாகவும் இருந்தால் வீட்டிற்கு வரும் தேவதைகளும் நேர்மறை சக்திகளும் மகிழ்ச்சியோடு உள்ளே நுழைவார்கள் என்பது ஐதீகம். நிலைவாசலில் மஞ்சள் குங்குமமிட்டு கோலமிட்டு வைப்பது என்பது நம்முடைய வீட்டிற்கு வரும் அதிதிகளையும் இறை ஆற்றலையும் இன்முகத்தோடு வரவேற்கும் ஒரு ஆன்மீக மரியாதையாகும். நம் முன்னோர்கள் ஆன்மீகம் என்ற பெயரில் பலருக்கு நமக்கு கற்றுக் கொடுத்த அத்தனை வீட்டு பழக்கங்களுக்கு பின்னால் ஒரு மாபெரும் அறிவியலும் உளவியலும் மருத்துவ குறிப்பும் ஒளிந்திருக்கின்றது. மஞ்சள் ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி. பழங்காலத்திலே வீட்டிலே கதவுகள் எல்லாம் மரத்தினால் ஆனவை. தரைப்பகுதியில் இருந்து ஊர்ந்து வரும் பூச்சிகள், கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள் போன்றவை மரத்தின் வழியே வீட்டிற்கு நுழைவதை தடுக்கவே வீட்டினுடைய கீழ்ப்பகுதியில் மஞ்சள் பூசப்பட்டது. குங்குமம் என்பது அசல் மஞ்சளோடு வெண்காரம் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்ந்து தயாரிக்கப்படுவதாகும். இந்த சேர்க்கையும் விஷப்பூச்சிகளை விரட்டும் ஒரு தன்மையை கொண்டது. நிலைவாசல்லே மஞ்சள் பூசி குங்குமம் வைப்பதனால நச்சுப்பூச்சிகள் இந்த வாசற்படியை தாண்டி வீட்டிற்குள் வராமல் நம்ம தடுக்கலாம். நம்ம வீட்டிற்குள் நுழையும் போதே அல்லது வெளியிலிருந்து ஒருவர் நம் வீட்டிற்குள் வரும்போதே வாசலில் இருக்கும் பிரகாசமான மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்கள் நம் கண்களில் படும்போது மூளையில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நேர்மறை எண்ண அதிர்வுகளை உருவாக்கும். வெளியிலே இருக்கும் எதிர்மறை எண்ணங்களையோ பதற்றமான ஒரு சூழ்நிலையோ அது வாசப்படியிலே ஃபில்டர் பண்ணி உள்ளே வரவிடாமல் தடுத்துரும். நம் வீட்டினுடைய நிலைவாசல் என்பது வெறும் மரச்சட்டம் அல்ல, நம்முடைய குடும்பத்தின் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் பாதுகாக்கையும் காக்கக்கூடிய ஒரு இயற்கை அரண். அதனால தான் நிறைய வீட்டில் பெண்கள் எல்லாம் குளித்து முடித்தவுடன் மஞ்சள் குங்குமம் வைக்கும் பழக்கமும் கோலம் போடும் பழக்கமும் இன்னும் சில பேர் ரெண்டு அந்த வாசல் ரெண்டு புறமும் அந்த நிலவுக்கு இருபுறமும் அகல் விளக்கு ஏற்றி தீபம் வைத்து வழிபாடு செய்வார்கள். இதெல்லாம் பண்ணும்போது வீட்டில் நேர்மறை எண்ணம் அதிகமாகும், எதிர்மறை ஆற்றல் குறையும், விஷப்பூச்சிகளுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்தலாம், மங்களகரமான இறை ஆற்றலை உள்ளே வரவேற்கும். ஆக கட்டாயம் எல்லோரும் இதை கடைபிடிக்கும்படி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.